கழகத்தின் சார்பில் நம்முடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினிய தம்பி கேஎம் ரவி அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் இந்த கூட்டத்தில் ஏற்பாடு செய்து நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டமான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து மிகச்சிறப்பான முறையில் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காக நம்முடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் கேஎம் ரவி அவர்களுக்கும் வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் அவரோடு பணியாற்றுகிற வட்டக்கழக பகுதி கழக நிர்வாகிகளுக்கும் மாநகர் மாவட்ட கழகத்தை சார்பிலே வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். சாய்பாபா காலனி பகுதி என்று சொன்னாலே எந்த ஒரு பணிகளை கொடுத்தாலும் நம்முடைய பகுதி செயலாளர் கேஎம் ரவி அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் அந்த பணிகளை செய்து உடனடியாக அந்த பணிகளை எல்லாம் செய்து கொடுத்து விடுவார். அந்த அளவில் அது தலைமை கழகம் அறிவிக்கக்கூடிய பணிகளாக இருந்தாலும் சரி, மாவட்ட கழகம் அறிவிக்கக்கூடிய பணிகளாக இருந்தாலும் அந்த பணிகளை எல்லாம் உடனடியாக செய்யக்கூடிய மிகச்சிறந்த செயல் வீரராக அன்பிற்கினிய தம்பி கேஎம் ரவி அவர்களும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற அனைத்து நிர்வாகிகளும் இன்றைக்கு நாம் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலே நடைபெறுகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் 200க்கும் மேற்பட்ட இடங்களிலே நாம் மகத்தான வெற்றி பெற வேண்டும், மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஒருங்கிணைப்பு குழு என்ற கழகத்தை சீரமைக்கின்ற நம்முடைய பணிகளை எல்லாம் நெறிப்படுத்துவதற்கு செம்மைப்படுத்துவதற்கு ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவினுடைய பொறுப்பாளர்களாக நம்முடைய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அன்பிற்கினிய அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கேஎன் நேரு அவர்களும், அதை போலவே கழகத்துடைய அமைப்பு செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் RS பாரதி அவர்களும், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஏவா வேல் அவர்களும், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களும் காலமாக பல நல்ல திட்டங்களை எல்லாம் அறிவித்து செயல்படுத்தியிருக்கிறார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், அதாவது மேல்நிலை பள்ளிகளை படித்து முடித்துவிட்டு கல்லூரிகளில் சேர்ந்து பயிலுகின்ற மாணவிகளுக்கு ரூபாய் 1000 வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம், தமிழ் வழி கல்விகளை பயின்று கல்லூரிகளில் சேர்ந்து பயிலுகின்ற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ரூபாய் 1000 வழங்கக்கூடிய தவப்புதல்வன் திட்டம், பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய திறமையை வளர்ப்பதற்காக அவர்களுக்கு நான் முதல்வன் திட்டம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். பொது உறுப்பினர்கள் கூட்டத்தை மிகச்சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வட்டக்கழக பகுதி கழகத்தினுடைய செயலாளர் மிகச்சிறந்த செயல் வீரர் என்னுடைய அன்பிற்கினிய தம்பி கேஎம் ரவி அவர்களே மற்றும் வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்